கார்த்திக், இப்படி சொன்னா எப்படி ஜீவாக்கு புரியும்? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை ஜீவா, இந்த வருஷம் நம்ம பில்டர் அசோசியேஷன் எலெக்ஷன்ல என்னை நிற்க சொல்லி சார் கம்பல் பண்றாரு. ஆனா இப்போ எனக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஃபேமிலியில இருந்து அம்மாவோ நானும் யாருமே அசோசியேஷன் விஷயத்துல தலையிடாததுனால அங்க அந்த ஜேகேவோட அராஜகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பழையபடி நம்ம அசோசியேஷன் விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு நம்ம ஃபேமிலியில இருந்து யாராவது ஒருத்தர் எலெக்ஷன்ல அந்த பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு நின்னா மட்டும்தான் அது சரியா இருக்கும்னு சார் ஃபீல் பண்றாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வருஷம் அசோசியேஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல உன்னை நிக்க வைக்கிறதா நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். இதை சொல்றது உனக்கு கூப்பிட்டேன். ஜீவா, என்ன நான் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், நீ எந்த ரியாக்ஷனுமே இல்லாம சைலண்டா இருக்க? அண்ணா, நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை, இந்த எலெக்ஷன்ல நான் நிக்க சொல்றது, இது எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த எலெக்ஷன் போஸ்டிங்கு இதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லைண்ணா. என்னால இதுல இருக்க முடியாதுண்ணா. சாரி. என்னங்க இவ்வளவு பெரிய விஷயம் உங்களை தேடி வருது, நீங்க என்னடானா இவ்வளவு சாதாரணமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க? ஆர்த்தி, இது என்னோட முடிவு. நீ தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிடாத. ஜீவா, ஆர்த்தி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? அம்மாவுக்கு அப்புறமா அந்த அசோசியேஷன் பிரசிடென்ட் பதவிக்கு நான் இருந்திருக்கேன். எனக்கு அப்புறம் நீயும் எலெக்ஷன்ல நின்று பிரசிடென்ட் ஆகணும்னு நாங்க ஆசைப்படுறது நியாயமான விஷயம் தானே. இப்ப நீ எலெக்ஷன்ல நிக்கிறது உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா அவன் நம்மளோட அசோசியேஷன் ஃபியூச்சரை மனசுல வச்சுக்கிட்டு நீ எலெக்ஷன்ல நின்றுதான் ஆகணும். இல்லனா நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம் ஜீவா. எனக்காகவும் நம்ம அம்மாக்காகவும் நம்ம அசோசியேஷனோட நலனுக்காகவும் நீ எலெக்ஷன்ல நிக்கிறன்னு மட்டும் சொல்லு, அது போதும். ஏங்க, அதான் உங்க அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்றாருல, இன்னும் என்னங்க யோசிக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. ஜீவா, நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்க குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தர் பிரசிடென்ட் ஆகிறது தான் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றாங்க. ப்ளீஸ் ஜீவா, நீங்க தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. டேய் ஜீவா, இன்னும் நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் இவ்வளவு சொல்றேன்னு நீ கேட்க மாட்டியா? நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதான் இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீ யோசிக்காம சரின்னு மட்டும் சொல்லு. சரிண்ணே. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்காக நான் இந்த வருஷம் எலெக்ஷன்ல நிக்கிறேன். ஜீவா, யோசிச்சு முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவா தான் எடுத்திருக்கீங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஜீவா, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ அண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? நீ கண்டிப்பா அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிற. நாங்க உன்னை ஜெயிக்க வைக்கிறோம். அத்தைக்கு இருக்கிற செல்வாக்குக்காகவே நீங்க கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவீங்க. எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. எங்க நீங்க இதுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுவீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? நல்ல வேலை, என் மனசை புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டீங்க. சரி, எல்லாருமே சாப்பிடலாம். அத்தான் வாங்க. சார் நீங்களும். ஓகே ஓகே சரி. ஏய் பவானி, ரெடியா? ஏய், எவ்வளவு நேரம் மேக்கப் போட்டுட்டு இருக்க நீ? நான் ரெடி ஆயிட்டேங்க. நீங்க வரணும்னு தான் காத்துட்டு இருக்கேன். நான் ரெடி, வா போலாம். போலாம், ஒரு நிமிஷம் இருங்க. என்ன? என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு, என்ன விஷயம்? நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டு வரப்போ அப்படியே சண்மதி ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோமா? என்ன அப்படி பாக்குறீங்க? சண்மதி ஃபோன் பண்றதே இல்ல, ஃபோன் பண்ணா எடுக்கிறதும் இல்ல. அப்புறம் அவ அங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்கானே தெரியல. அதுக்கு தான் போய் பாப்போம்னு சொல்றேன். அவ ராஜியம்மாக்கு உடம்பு குணமானதோ வரேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா. உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் அத பத்தி கவலையே இல்ல.
அவங்க ரொம்ப கவலையோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு அவ அங்கேயே இருக்கணும்னு தாங்க ஆசை. சண்மதிலாம் அதுக்கு ஒத்துக்க மாட்டா. உங்க அப்பாவும் அம்மாவும் வற்புறுத்துனா, அவளை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னா அவ என்னதான் பண்ணுவா? இங்க பாரு, இது அவ வீடு. அவ எப்ப வேணா வருவா, வரலாம். வரக்கூடாதுன்னு சொன்னா அவ எப்படி வருவா? நீ அங்கதான் இருக்கணும், வந்தா உன் புருஷனோட தான் வரணும்னு உங்க அப்பாவும் அம்மாவும் அவளை வற்புறுத்துனா அவ வர்றதுக்கு தர்ம சங்கடமா இருக்காதா? அப்பா அம்மா அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்களே. சொல்லிருக்காங்களா இல்லையான்னு நம்ம போய் தெரிஞ்சுக்கலாங்க. அப்படியே அந்த ராஜிமாவையும் நல்லா விசாரிச்சுட்டு வரலாம். அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவும் அம்மாவும் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை பத்தி எதுவும் பேசவே இல்ல. ஏன் சண்மதிய பத்தி கூட பேசல. நான் பேசினாலும் மழுப்புறாங்க. இங்க பாருங்க, சண்மதியோட வாழ்க்கையை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? போலாம். ஏன் வந்தீங்கன்னு யாரும் கேட்க போறது இல்ல. சண்மதி கிட்ட பேசுவோம், அவ மனசுல என்ன இருக்குன்னு நாமளும் தெரிஞ்சுக்குவோங்க. போலாம். இங்க பாருங்க, சண்மதிய பார்க்க போறோன்னு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன் ஏன் எதுக்குலாம் கேட்காதீங்க, சொல்றத மட்டும் செய்யுங்க. எப்படியும் போனாலும் உங்களுக்கு தெரியதானே போகுது, அதுக்கு சொல்லிட்டே போயிடலாமே. நான் ஏதாவது சொன்னா கேட்க கூடாதுன்னு முடிவோட இருக்கீங்க, அப்படிதானே? போங்க, போய் சொல்லுங்க. வா. அப்பா பாப்பா கிளம்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? கிளம்பியாச்சுமா. நாங்களும் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கணும் தான். அங்க வந்தா எல்லாரும் சண்மதி பத்தி விசாரிப்பாங்க. மங்க கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவங்க ரெண்டு பேரும் தான் போயிட்டு வரட்டுமே. அப்பா, நாங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே சண்மதி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சண்மதியை பார்க்க போறீங்களா? ஏன் அத்த? அவ வீடு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு பக்கத்துல தானே இருக்கு. இருக்கு, ஆனா அருண், நீங்க சண்மதி வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். ஏமா? டேய் வேண்டானா விடேண்டா. அங்க போனா ஏதாவது பிரச்சனை வருமா மாமா? பிரச்சனை எல்லாம் வராதுமா. சண்மதி முழுசா மனசு மாறி சந்தோஷமா இன்னும் அவன் அந்த வீட்டுல வாழ ஆரம்பிக்கல. அவளை நாங்களே போய் பார்க்கிறதுக்கு யோசிச்சுட்டு தான் இருக்கோம். ஓஹோ, அதனால தான் ஃபோன் கூட பேச மாட்டேங்கிறாளா? அவ எங்க கூட எல்லாம் போன்ல பேசிட்டு தான் இருக்கா. அப்போ சண்மதி சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு வந்துருவாளா? டேய் அதெல்லாம் நம்ம முடிவு பண்ண வேண்டாம்டா அருண். அவளுக்கு என்ன விருப்பமோ அவ அதப்படியே நடக்கட்டும். நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். சண்மதிய பத்தி அவரு பேசக்கூடாதா மாமா? இந்த பாருமா, நம்ம பேசி எந்த முடிவுக்கும் வர முடியாது. போக போக எல்லாம் சரியாடும்னு காத்திருக்க வேண்டியதுதான். அவசரப்பட்டு பெரிய முடிவுகள் எடுத்தா அப்புறம் அவஸ்தைப்பட்டு தான் நிக்கணும். ஆமாமா, ஏற்கனவே நம்ம அவசரப்பட்டு தான் இவ்ளோ அவஸ்தைப்பட்டு நிக்கிறோமே. என்ன அவசரப்பட்டுட்டோம் பவானி? கார்த்திகை பத்தி தீர விசாரிக்காம விட்டுட்டுமே, அத சொன்ன. பவானி, ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்க. மாப்பிள்ளையும் ராஜிமாவும் எந்த விதத்திலையும் தப்பே செய்யல. அவங்களோட மூத்த மருமக மாதிரியே சண்மதி இருந்திருக்கா. அதனால அவ அந்த வீட்டுக்கு மருமகளை வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக சில பொய்களும் சொல்லியிருக்காங்க. அதுவும் சண்மதி கிட்ட அவ மாமனாரும் வானதியோட அப்பாவும் வந்து பேசி, அதுக்கப்புறம் எங்கிட்டையும் வந்து பேசி, எங்க சண்மதி கிடைக்காம போயிடுவாளோங்கிற பயத்துல அப்படி பண்ணிருக்காங்க. அவ்வளவுதானே? இந்த பாருங்க, நாமளா பார்த்தா கூட அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய சண்மதிக்கு பார்க்க முடியாது. அதுவும் இல்லாம ராஜிமா மாதிரி ஒரு தங்கமான மாமியார் கிடைக்கவே மாட்டாங்க. அறிவாளி புத்திசாலியான என் பொண்ணு சண்மதிக்கு இந்த விஷயம் மட்டும் எப்படி புரியாம போச்சுங்கிறது தான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சண்மதி மனசு மாறணும்னு தான் நாங்க கவலையோட காத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் உங்களை அங்க போக வேண்டாம்னு சொன்னேன். புரியுதாமா? வெறும் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. சரிப்பா.
ஏங்க இப்ப எதுக்கு இவன் சண்மதி வீட்டுக்கு போகணுங்கிறான்? அவன் ஆசைப்படுறதுல தப்பு இல்லையாம்மா. தப்பு இல்லதாங்க. இவன் அங்க போய் சண்மதி ஒண்ணு பேச இவன் ஒண்ணு பேசன்னு ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாதுல்ல. நாம எப்படியாச்சும் அவளை சமாதானப்படுத்தி பேசி அங்கேயே இருக்க வைக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கோம். இவன் அவளுக்கு ஆதரவா பேசிடக்கூடாதுங்க. இந்த பருமா, நம்ம சொன்னது மீறி அவன் சண்மதியை போய் பார்க்க கூடாதுதான். ம் இருந்தாலும் கொஞ்ச நேரம் பொறுத்து நீ ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சுறேன். ம் சரிங்க. ஏங்க பாத்தீங்களா உங்க அப்பா பேசுறத? எனக்கு என்னவோ இவங்க தான் சண்மதிய ஃபோர்ஸ் பண்ணி நீ அங்கதான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிற மாதிரி தோணுது. அதனாலதான் நம்மள போக வேண்டாம் பார்க்க வேண்டாம்னு சொல்றாங்க. இத பார், நீ பேசாம இரு. யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்த்து நான் பேசுறேன். போதுமா? ஏதாவது பண்ணி சண்மதியை இங்க கூட்டிட்டு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நான் எதுக்கு உங்களை திடீர்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு குழப்பமா இருக்குல்ல? நானே உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு தான் நினச்சேன். ஆனால் அப்பா என்னை அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து பேசுறது சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதான் உங்களை இங்கே வர சொன்னேன். அப்படின்னு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். முதல்ல இதை அடிங்க. அருண், முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. அது என்னன்னு சொல்லவே இல்லை. அதான் என் தங்கச்சி பற்றின விஷயம். ஏதோ நடந்ததை நினச்சி முடிஞ்சதை பற்றி பேசி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. ஆனால் என் தங்கச்சியோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறப்போ எனக்கு பயமாக இருக்கு. சண்மதி ஃபியூச்சரை நினைச்சு பயப்படுறதுக்கு என்ன இருக்கு எனக்கு புரியல. சண்மதி ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. கல்யாணத்தப்ப நடந்த பிரச்சனையில் அவள் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு தான் இருந்தா. அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுன்னு தான் அவளுக்கு அங்கே வர விருப்பமே இல்லைனாலும் கூட உங்கள் அம்மாவுக்காக பெருந்தன்மை அங்கே வந்து இருக்கிறான். அவங்களுக்கு நல்லபடியாக உடம்பு குணமானதுக்கு அப்புறமும் அவளுக்கு மென்டல் ஹராஸ்மெண்ட் கொடுத்து கட்டாயப்படுத்தி அவளை அங்கே இருக்க வச்சிருவீங்களோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. மென்டல் கிராஸ்மெண்ட் நாங்க அந்த மாதிரி பண்றோமா? என்னங்க நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? ஏங்க, சண்மதி அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவ ரொம்ப நிம்மதியாதே எங்க வீட்டுல இருக்கா. சரி, அது அவளுக்கு பிடிச்ச போய் தான் இருக்கான்னு நான் சொல்ல வரல. ஆனா அவளுக்கான கடமை நினைச்சு என்ன செய்யணுமோ அதை அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் சரிதான். உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அம்மாவை பார்க்க சண்மதி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே எங்க அம்மா அவளை கட்டாயப்படுத்தினதுனால தான். அதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்க அப்பா அம்மா கேட்டுக்கிட்டதுனால தான் பொறுமையா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கா. என்னோட பயம் என்னன்னா, இப்படியே அவகிட்ட எமோஷனலா பேசி கடைசி வரைக்கும் உங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்க வச்சிருவீங்களோன்னு தான். என்ன வேலைக்காரங்கன்னு என்னென்னவோ பேசுறீங்க? நாங்க யாரும் அண்ணிய பாருங்க, நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க. ஆனா எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம். கடைசி வரைக்கும் பிடிக்காத இடத்துல இருந்து பிடிக்காத வாழ்க்கைய வாழ்ந்துருவாளோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு.
நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் வீட்டு மருமகளாக இருக்க என் தங்கச்சிக்கு விருப்பம் இல்லைங்கும் போது அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்கள் யாரும் அவளை கட்டாயப்படுத்தி அங்கே இருக்க வைக்கக்கூடாது. உடம்பு சரியில்லாத உங்கள் அம்மாவை கூட இருந்து கவனிச்சுக்கிற ஒரு நர்ஸாக மட்டும்தான் அவள் உங்கள் வீட்டில் இருக்கிறா. அதை முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த காரணத்துக்காக தான் அவ எங்க வீட்டுக்கு வந்தான்றத சண்மதியை எங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்லை கார்த்திக், கடைசி நேரத்தில் எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி சண்மதி அங்கே இருக்க வச்சிருவீங்களோன்னு எனக்கு தோணுது. ஆனால் அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். சண்மதி முழு மனசோட உங்களை ஏத்துக்கிட்டு அவளே இருக்கணும்னு விருப்பப்பட்டா தாராளமா இருந்துட்டு போட்டோம். ஆனா அப்படி இருக்கிறதுல சம்மதம் தானே அவ வாயால எங்ககிட்ட சொல்லணும். இதை மீறி சின்ன பொண்ணு தானே, அவளை ஏமாத்திரலான்னு ஏதாவது வேலை பண்ணுனீங்க, அப்புறம் என்ன செய்வன்னு எனக்கே தெரியாது. என்ன மிரட்டுறீங்களா? சிவா கொஞ்சம் அமைதியாடுறா. அண்ணா, நம்ம மரியாதையா தானே பேசிட்டு இருக்கோம். அவர் எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்காரு? ஜீவா, நான் தான் கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க, எங்க அம்மா குணமானதுக்கு அப்புறம் சண்மதியை வீட்டு விட்டு கிளம்பிடுவான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களை மாதிரி அவ விருப்பம் எதுவா இருந்தாலும் அதுக்கு நாங்களும் முழு மனசா சம்மதிக்கிறோம். இதுல நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். கார்த்திக், இப்போ இப்படியெல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு போதையில் ஏதோ தெரியாம பேசிட்டேன்னு மாத்தி பேசிடக்கூடாது. என் தங்கச்சி மனசு கொன்ற மாதிரியோ அவ ஹர்ட் ஆகுற மாதிரியோ ஏதாவது ஒன்று நடந்துச்சு, அப்புறம் நீங்க வேற யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். சொல்லிட்டேன். ஹலோ, என்ன நீங்க? நாங்க எவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்கோம், எங்களை மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? டேய் ஜீவா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ கொஞ்சம் அமைதியாடுறா. இங்க பாருங்க, இப்ப நான் சொன்னதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்னால உங்க தங்கச்சிக்கு எந்த கஷ்டமும் வராது. சண்மதி அவ ஆசைப்படி இருக்கிறதுக்கு என்னால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன். என்ன நீங்க முழுசா நம்பலாம். என்னைக்கும் இதே முடிவோட இருந்தா நல்லது. சொல்ல வரேன். ஹலோ ஹலோ, கேக்குதா? சிக்னல் ப்ராப்ளம் நினைக்கிறேன், இரு நான் வெளியே வரேன். ஹலோ ஹலோ வருண், கேக்குதா? ஹலோ ஹலோ வருண், சொல்லு. ஹலோ, இப்ப கேக்குது சொல்லு.
சண்முதி